ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. இந்த அன்பினாலும் இந்த குமாரனை இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தலினபடினால நன்றி. இயேசு உங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனசு சாயலாக இந்த பூமியில் காணப்பட்டு மாம்சமும் இரத்தமும் உடையவராக பிறந்தபடினால நன்றி. எங்களை உதவி செய்வதற்காகவே சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையளித்தபடினால நன்றி. கல்வால் எங்களை பாவங்களையும் சாவலை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அதற்கு நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்திருந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்கள் உட்கார செய்தபடினால நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி முத அன்பின் குமார ராஜ்யத்தை உட்படுத்தினபடினால நன்றி. அந்த காலத்தில் எங்களை ஆச்சரியமான ஒலிக்கு வரவழைத்தபடினால நன்றி அப்பா. இந்த பொல்லாத உலகத்தில் விடுதலை பண்ணி பரவ ராஜ்யத்தினுடைய குடிமக்களாய் ஆட்டுக்குட்டியான ஜீப்ஸில் பேர் எழுதியிருக்கிறபடினால நன்றி. எங்களை திக்கற்றலாக விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராய் தேற்றரவாளனுக்காக நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி, வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. அதன்படி உண்மையில் ஒரு போதுமானவருமாக இருக்கிறவரே, இந்த நாளிலும் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கோட்டையும் காப்பவர் இடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. அரணும் கோட்டையும் காப்பவர் இடமாய் ஜெயித்திட என்றென்றும் துணையே. ஜீவ நம்பிக்கை நல்க இயேசு மரித்து எழுந்தார். ஜீவ நம்பிக்கை நல்க இயேசு மரித்து எழுந்தார். அழிந்திடாத உரிமை பெறவே மறுஜென்மம் அடைய செய்தார். அழிந்திடாத பெறவே மறுஜென்மம் அடைய செய்தார். அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர் திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. மகிழ்ச்சி ஆனந்தம் தங்க மகிமை நம்பிக்கை மகிமை நம்பிக்கை நீதிமானை செழிக்க செய்து என்றென்றும் ஜெயம் தருவார். நீதிமானை செழிக்க செய்து என்றென்றும் ஜெயம் தருவார். அரணும் கோட்டையும் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. வாழ்வில் முன்னேறி செல்ல நல்ல நம்பிக்கை வாழ்வில் முன்னேறி செல்ல நல்ல நம்பிக்கை கிருபை சொரிந்து அன்பை பொழிந்தார் வளர்ந்தே நிலைத்திடுவோம். கிருபை சொரிந்து அன்பை பொழிந்தார் வளர்ந்தே நிலைத்திடுவோம். அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர் இடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். ரோமன் சாப்டர் 8 verse 15 to 17. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார்.
நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். டெலிவரன்ஸ் ஃப்ரம் டெஸ்பேர், விரக்தியிலிருந்து விடுதலை. நாம் இந்த 8ஆம் அதிகாரத்தில் டெலிவரன்ஸ் ஃப்ரீடம் த்ரூ கிரைஸ்ட், அந்த கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து விட்டார், சுதந்திரத்தை கொடுத்துட்டார், உரிமை பெற்றை கொடுத்து விட்டார், அப்படி பிள்ளையாக மாற்றி விட்டார். இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் நம்ம செய்த காரியங்கள். இவை எல்லாமே ஆண்டவர் கொடுத்த விடுதலை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் நிச்சயமாக உண்டு. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு தான். இந்த மாம்சம் இன்னும் மாறவில்லை. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் எவ்வளோ தரவான போதனைகள் எல்லாம் இந்த உலகத்தில் நாம் கேள்விப்படுகிறோம். தனிப்பட்ட முறையில் நமக்கு வருகிற சோதனைகளும் நம்முடைய பலவீனங்கள், இவைகளுக்கு மத்தியிலே நாம் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை அல்லது நம்முடைய எதிர்நோக்கு எதுவாக இருக்கிறது. அந்த எதிர்நோக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்தில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு துணை நிற்பார். இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷம், சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கவே முடியாது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி விட்டார். அந்த விடுதலையை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய விடுதலையாக்கி அப்படி பரிசுத்தத்திலே பங்கடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்து விட்டார். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இது சுயாத நிலைமையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி நடக்க வேண்டும் இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். 3 காரியங்களை பார்க்கிறோம். முதல் காரியம் 8:17 வாசிக்கும் போது அடாப்டட் சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய சுவிகார பிள்ளைகள் நாம். ரெண்டாவது அஃபர்மேஷன் ஆஃப் காட்ஸ் ஸ்பிரிட், 8:15-16 வாசிக்கும் பொழுது தேவ ஆவியின் உறுதிமொழி. ரோமர் 8:17 வாசிக்கிறோம் அஷூரன்ஸ் பை த ஸ்பிரிட், தேவ ஆவியினாலே நமக்கு உறுதிப்பாடு. முதல் காரியம் வாசிக்கும் போது 8:15 வாசிப்போம். ரோமர் சாப்டர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஸோ அடாப்டட் சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய புத்திர சுவிகார பிள்ளைகள் நாம். இப்போ உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன், ஒன்லி பிகாட்டன் சன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்கிறபடினாலே அல்லது இயேசுனுடைய ஆவி நமக்குள் வருகிறபடினாலே அந்த சுவீகார ஒரு நிலையை நாம் அடைந்து விடுகிறோம். ஆண்டுடைய பிள்ளைகளை சுவீகார நிலைமையை நாம் அடைந்து விடுகிறோம். அதை குறித்து எபேசியர் நிருபத்தில் நான் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். எபேசியன் சாப்டர் 1:7 onwards. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். எனவே நம்ம இந்த மீட்பை நமக்கு கொடுத்து விட்டார். அந்த உரிமையை நமக்கு வாழ்க்கையில் ஆண்டு கொடுத்து விட்டார். கிருபைக்கு நாம் பாத்திரவான்களாய் கர்த்தர் மாற்றி விட்டார். எனவே இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சுவீகார நிலைமையை நமக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டபடினாலே இனி நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கையற்ற நிலையிலே நாம் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு 2 காரியம் வாசிக்கலாம், ஸ்பிரிட் ஆஃப் ஸ்லேவ்ஸ் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப். அப்போ ஸ்பிரிட் ஆஃப் ஸ்லேவ்னாக்கா அடிமைகளுடைய ஆவியும் புத்திர சுவீகார ஆவியும் நமக்குள்ளே இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ரோமர் சாப்டர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். எனவே நாம் நம்ம கிறிஸ்தனுடைய ஆவி நமக்குள்ள வந்து விட்டபடினாலே நாம் ஆவிக்குரியவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். மாம்சத்தின்படி நாம் நடப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. அப்படியே இந்த மாம்சம் நம்ம மேற்கொள்ள முயற்சித்தாலும் அதே 12, 13, 14 வசனம் வாசிக்கும்போது ஆவியினாலே மாம்சத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது எப்படி அழிப்பது? அது சிந்தையிலே அழித்து விட்டால் செயல்களிலே அது வராது. அதனாலே அந்த எண்ணங்கள் தோன்றும் போதே அவைகளை அழித்து விட்டோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செயல்களிலே ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா அந்த ஆவி நமக்குள்ளே ஆண்டவர் இயேசுனுடைய ஆவி நமக்குள் வாசமாக இருக்கிறார். அவரால் நாம் நடத்தப்படுகிறோம் என்று சொல்லி 8:14 வாசி, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எனவே இனிமே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு அடிமையாக இருந்தாலும் அவனுக்கு எதை குறித்தாலும் பயம் இருக்கும். நம்ம செய்து சரியாக இருக்குமோ சரியாக இருக்காதோ, நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாச்சும் எஜமான் நம்ம மேலே கோச்சுக்காரோ நம்மளுக்கு, ஏன்னா ஒரு நிம்மதி, ஒரு நிச்சயமற்ற ஒரு நிலை. அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது, சுயாதீனம் கிடையாது. எது செஞ்சாலும் ஏதாச்சும் திட்டினாலும் அவங்க கோச்சுக்கிட்டாலும் ஒன்றும் நம்ம கேட்க முடியாது, ஒன்றும் முடியாது. எப்போதும் பயத்தின் ஆவி அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளும். ஆனால் வேதம் கூறுகிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் அடிமைத்தனத்தின் ஆவி உடையவர்கள் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உரிய சுயாதீன நிலைமையிலே நாம் புத்திர சுவீகார பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
இயேசு வந்து அநேக சகோதரர்களே முதற் பேரானவர். அங்கே அதே ரோமருக்கு நம்ம 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 29வது வசனத்தை வாசிப்போம். ரோமன் சாப்டர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எனவே தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன். அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டபடினாலே, அந்த இயேசுனுடைய ஆவி நமக்குள் இருக்கிறபடினாலே, நாம் ஒரு குடும்பத்துக்குள்ளாக ஒரு தேவனுடைய அந்த பரிசுத்த உடன்படிக்கைக்குரிய மூலமாக அந்த குடும்பத்துக்குள்ளே நாம் வந்து விடப்படினாலே, அவர் நமக்கு மூத்த சகோதரனைப் போலவும் நாம் அவருக்கு இளைய சகோதரனைப் போலவும் நாம் காணப்படுகின்றோம். அப்படிப்பட்ட நன்மையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பயத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து விட்டார். இப்போ யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஜான் சாப்டர் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த ஆண்டவர் இயேசுவுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் அந்த நாளிலே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, யூதருக்கு பயந்ததுனாலே கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்தது, அறைக்குள்ளே உட்காந்துருக்கிறாங்க. பயத்தினாவே அவர்கள் ஆட்கொண்டு விட்டது. ஏன்னா அவர்கள் வந்து தாங்கள் யார் என்கிற ஒரு நிச்சயம் நிலையில்லாத நிலைமையில் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார், நீங்கள் இனிமேல் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். இயேசுவை பார்த்த உடனே அவர்களுக்கு சந்தோஷம். இயேசுவை பார்த்த உடனே அவர்களுக்கு சந்தோஷம். ஆனால் இன்றைக்கு இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது அதை விட பெரிய சந்தோஷம். அதனால தான் கொலோசியர் 1:27 வாசிக்கிற கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஏன்னா நாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற அப்படின்னாலே, சுதந்திரங்களாக இருக்கிற அப்படின்னாலே, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியின் சமாதானம் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற ஒரு சந்தோஷம். எனவே பயத்தின் ஆவியை அவர்களை ஆட்கொண்டு விட்டபடினாலே ஆண்டவர் நம்ம ஊதி அந்த பயத்தின் ஆவியை விரட்டி அப்புறப்படுத்தி அவரை திடப்படுத்துவதை பார்க்கிறோம். இது வந்து ஒரு டெம்பரவரி, இது தற்காலிகமான ஒரு விடுதலையை அவர்களுக்கு ஆண்டவர் அந்த நேரத்தில் கொடுத்தார். அதனால் ஏன்னாக்கா அது பின்னாடி வாக்கு பண்ணியிருக்கிறார். பரிசுத்த ஆவியிடத்து வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேம் யூதேயா சமாதானம் பூமியில் கடைசி பிறகு எனக்கு சாட்சியாக இருப்பேன்னு சொல்லி ஆண்டவரை ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லியிருக்கிறபடியினாலே, ஆண்டவர் அந்த எதிர்காலத்தில் அவருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை அவர்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறபடினாலும், இயேசுக்கொண்டு சாட்சியாய் வாழ வேண்டி இருக்கிறபடினாலும் அவர்களுக்கு இந்த பயத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை வெளியில் கொண்டு வருவதை நான் பார்க்கின்றோம். ஸோ ஸ்பிரிட் ஆஃப் ஸ்லேவ்ஸ். எனவே அந்த நிலைமையில் தான் இன்றைக்கு அவர்கள் இருந்தார்கள். ஒரு காலத்தில் நாம் இருந்தோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி அல்ல. இப்போ எம்மாவு சீசரை பார்க்குறோம், துக்கமுகமாக போகிறாங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை. இயேசு ஒப்பு கொடுத்தாங்க, மறிச்சிட்டாரு, சிலர் வந்து அவர் உயிர் தெழுந்துட்டான்னு சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்னு சொல்லி ஒரு நிச்சயமில்லாத ஒரு நிலைமையிலே. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. அந்த நிச்சய நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறது. ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எனவே அடாப்டட் சில்ட்ரன் ஆஃப் காட் எப்படி வருகிறோம்னாக்கா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 1:12 and 13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். எனவே நாம் தேவனாலே பிறந்தவர்கள், நாம் மேலிருந்து பிறந்தவர்கள். எனவே நாம் மேலானவர்கள், பரலோக ராஜ்யத்தினுடைய குடிமக்கள் நாம். எனவே அதனுடைய குமாரனுடைய ஆவியை நாம் பெற்றபடினாலே இனி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசு அதனால தான் திடப்படுத்தி சொல்கிறார், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அந்த பயம் வந்துருச்சுனாக்கா, பயம் வந்த இடத்துல ஒருபோதும் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. எனவே இனி நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பலப்படுங்கள் என்று சொல்லி வேதத்தில் இயேசு கிறிஸ்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். அடாப்டட் சில்ட்ரன் ஆஃப் காட், நாம் தேவனின் சுவிகார பிள்ளைகள். 2வது காரியம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமன் சாப்டர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். 2வது காரியம் வாசிக்கும்போது அஃபர்மேஷன் ஆஃப் காட்ஸ் ஸ்பிரிட், அதாவது தேவ ஆவியினுடைய உறுதிமொழி.
இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வெறுமனே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வந்து ஒரு பாரம்பரியமாக நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து விட்டபடினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று பரமண்டங்களில் இருக்கிற பிதாவே என்று சொல்லுகிறபடினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிவிட முடியாது. ஏன்னா அந்த வாசம் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். எனவே மறுபடியும் பிறந்தவருடைய வாழ்க்கையிலே அந்த தேவனுடைய ஆவி அவர்களுக்குள்ளே இருக்கிறது. எனவே அந்த தேவனுடைய ஆவி அவர்களுக்குள் இருக்கிறபடினாலே அவர்கள் அந்த நிச்சயத்தை நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். கலாத்திற்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கலேசியன் சாப்டர் 4 verse 5 onwards. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். எனவே அஃபர்மேஷன் ஆஃப் காட்ஸ் ஸ்பிரிட், அந்த ஒரு உறுதிமொழி இன்றைக்கு எனக்குள்ளே அந்த நிச்சயம் ஒன்று இருக்க மாத்தமில்ல, ஆவியானவருடைய ஒரு சாட்சியம் எனக்குள்ளே இருக்குது. ஸோ வி ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட், அந்த உறுதி நமக்குள்ளே வந்து விட்டது. அது மாத்திரமில்லை, ஆவியானவரும் நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்குறார். தட் இஸ் த விட்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட். நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியும் அதை நமக்கு கொடுக்கிறார். ஏன்னாக்கா நாம் அவரால் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அந்த அபிஷேகம் சகலவற்றை குறித்து போதிக்கிறது. அதை குறித்து வாசிக்கும் போது 1 யோவான் 2:20 வாசிக்க, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் சத்தியத்தை அறியாததினால் அல்ல, சத்தியத்தினாலே ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதனாலே இதை உங்களுக்கு எழுதுகிறேன். எனவே ஏன்னா சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திலும் உண்மையிலும் அவர் நடத்துவார். எனவே நாம் ஏதோ சடங்காச்சாரமாய் பாரம்பரியமாக நம்முடைய வாழ்க்கையில் பரமண்டங்களில் இருக்கிற பிதாவென்று சொல்லாமல் அந்த நிச்சயத்தை நம்பிக்கையை நமக்குள்ளே நாம் கொண்டு இருக்கிறோம். ஏனெனில் அது பரிசுத்த ஆவியினால் நமக்கு கிடைத்த ஒரு நம்பிக்கை, அந்த நிச்சயம். ஸோ நாம் வி ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட், நாம் தேவனுடைய பிள்ளைகள். அது மாத்திரமல்ல, விட்னஸ் ஆஃப் தி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட என்ன பண்ணுகிறாரும் சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன்னாக்கா யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கப்போம். ஜான் சாப்டர் 14 verse 15 onwards. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். எனவே அவர் நமக்குள்ளே இருப்பதால், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் ஆவியானவர். நாம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் அறியீர்களா என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. அவர் நமக்கு என்ன பண்ணுகிறார், அந்த நிச்சயத்தை நம்பிக்கையை நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறார். ஏன்னா தேற்றவாளன், கம்ஃபர்டர் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 16 verse 7 onwards. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உற்சாகத்தின் ஆவியை நமக்கு கொடுப்பார். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த தேற்றரவாளன் சகல சத்தியத்தில் நம்ம நடத்துவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு ஏற்கனவே சொல்லியிருக்கிறதை நான் பார்க்கிறோம். எனவே ஒரு மனிதனுடைய உபதேசத்தின் அடிப்படையில் நாம் நம்பிக்கை வச்சு கொண்டில்லை, ஆண்டவருடைய சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி தேவனுடைய ஆவியை நாம் பெற்று அந்த நிச்சயத்தை உடையவராக இருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட என்ன பண்ணுகிறார், அவர் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அவரால் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அந்த 8:14 ரோமன் வாசி, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரர். இந்த நிச்சயம் நம்பிக்கை உடையவர்களாய் நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டிய அவசியம். வாழும்படி தான் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன்.
அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டங்கள் வரும்பொழுது என்ன பண்ணுவாராம், ஆவியானவர் நம்மை தேற்றுவார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 2 Corinthians chapter 1 verse 3 onwards. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். எனவே இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது தேவனாலே ஆறுதலும் பெருகுகிறது, தேவனாலே எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதல், அது தேவ ஆவியானவர். அந்த வசன வரிசையாக இருக்கும். கிறிஸ்து ஆவி எங்களுக்கு பெருகிறது போது கிறிஸ்துனாலே எங்களுக்கு அந்த ஆறுதலும், அவராலே ஆறுதல் பெறுகிறது. அவர் மாத்திரமல்ல, அந்த ஆறுதல், அந்த நம்முடைய வாழ்க்கையில் அந்த நிச்சயத்தை நம்பிக்கை நமக்கு அந்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோட ஜெபத்தினால் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமானம் உங்கள் இருதயங்களை சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே we have the witness of the spirit. நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேவ ஆவியினுடைய சாட்சி இருக்கிறது. அதனால் 2வது காரியம் அஃபர்மேஷன் ஆஃப் காட்ஸ் ஸ்பிரிட், தேவ ஆவியினான் உடைய உறுதிமொழி நமக்குள் இருக்கிறது. 3வது காரியம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ரோமன் சாப்டர் 8 verse 17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அஷூரன்ஸ் பை த ஸ்பிரிட், தேவ ஆவியினாலே அந்த உறுதிப்பாடு நமக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் என்னங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணால் பழைய ஏற்பாட்டினுடைய வாக்குத்தத்தங்களை, சிறுவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களெல்லாம் இன்றைக்கி சபைக்கு சொல்லி பாடுகள்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்காதுன்ற மாதிரி இன்றைக்கி போதிச்சு, ஏன்னாக்கா அவங்களை எப்படியாச்சும் திடப்படுத்தணும் அப்படின்ற நிலைமையை சொல்லுகிறவங்க இருக்கிறார்கள். சத்தியம் தெரியாமலேயே வாக்கு கொடுக்குற மக்கள் இன்றைக்கி இருக்கிறார். ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓடுவார்கள், நீ கீழாகாமல் மேலாவாய், இப்படியெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவனை தைரியப்படுத்துகிற திடப்படுத்துகிற பார்க்குறோம். ஆனால் ஆதி திருச்சபையில் 300 வருஷம் சபையானது துன்பப்பட்டது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள், உணராமல் இருக்கிறார்கள். அக்காலத்தில் எருசலேம் இருந்த சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று என்று சொல்லி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கின்றோம். அதனால் எல்லாம் சிதறப்பட்டு போனார்கள் என்று சொல்கிறோம். பேதுரு தன் நிருபத்தில் எழுதும்போது 1 பேதுருவில் சிதறப்பட்டு இருக்கிற பரிசுத்தவான்கள் எழுதுகிறார். எனவே சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தாலும் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இப்படி வாசி, அவர்கள் வெளிப்புறமாக மாம்ச பிரகாரமாக உலக பிரகாரமாக சிதறப்பட்டு இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியாக நாம் ஆண்டவரோடு கூட தான் இருக்கிறோம். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். முன்பு நாம் சிதறப்பட்டு கடந்தோம், அதாவது ஆவிக்குரிய ரீதியாக சிதறப்பட்டு தேவன் இல்லாதவர்களாக இருந்தோம். என்றைக்கு இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோமோ அன்றைக்கு நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டு விட்டோம். இப்போ நம்ம சுயாதீனத்தில் நாம் விட்டோம், ஆண்டுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். இயேசுவிடத்தில் வந்துவிட்டோம். நம்முடைய ஆத்மாவுக்கு கண்காணியும் அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் மேய்ப்பர். அந்த மேய்ப்பர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறார். அந்த சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். எனவே இதெல்லாம் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு சாட்சி, அதை ஒரு தைரியத்தை நமக்கு நிச்சயத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். தட் இஸ் அஃபர்மேஷன் ஆஃப் காட்ஸ் ஸ்பிரிட். எனவே ஏதோ ஒரு கண்மூடித்தனமான ஒரு பக்தி அல்ல, அந்த நிச்சயத்தை நம்பிக்கை இன்றைக்கு நமக்கு கொடுப்பது ஆண்டவருடைய ஆவியானவர் தான். வாசிக்கலாம் ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்க. ரோமன் சாப்டர் 5 verse 10 onwards. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். எனவே தேவனை பற்றி நாம் என்ன பண்ணுறோம், மேன்மை பாராட்டுகிறோம். அதான் பவுல் சொல்லுகிறார், வாழ்ந்திருக்க தெரியும், தாழ்ந்திருக்க தெரியும், எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அந்த தைரிய திடமனதம் அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகிறதை நான் பார்க்கிறோம். அந்த ஒரு நிச்சயம், அந்த ஒரு உறுதியான ஒரு நிலையானது தேவனுடைய ஆவினாலே நமக்கு கிடைக்கின்றது. ஏன்னா தேவனாலே அருளப்படுகிற ஒரு ஆவி மாத்திரமல்ல, தேவனாலே அருளப்படுகிற ஒரு ஆறுதல்.
அது தேவனே அதை நமக்கு அந்த நேரத்தில் தருவார். எப்படி அந்த சீஷர்கள் மேல் வீட்டார் இருந்தபோது அவர் மேலே ஊதி பயத்தின் ஆவியை விரட்டி அவர் வாழ்க்கை சமாதானத்தை கொடுக்குறார். அவரை பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம் வருது. அப்போ தைரியம் வந்தது போல் ஆண்டவர் இன்றைக்கி என்ன பண்ணால் அது ஒரு தற்காலிகமான அந்த நேரத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நிரந்தரமாக அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்பொழுது நாம் இயேசு ஏற்றுக்கொண்டபடினாலே அது நிரந்தரமாக சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எனவே எந்த நேரத்தில் எப்படி வந்தாலும் அந்தந்த நேரத்தில் ஆண்டவர் அவ்வப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த தைரியத்தையும் திடமனதையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் ஆண்டோடைய பிள்ளைகள், எனவே தைரியமாக இருக்கும்படி. அதனால் தேற்றவாளன் என்று கம்ஃபர்டர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விட்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். வெளிப்புறமாக பாடுகள் பிரச்சனை இருக்கலாம், அல்லது சரீரத்தை கொள்ளவருக்கு பயப்படாத, ஆத்மாவையும் சரீரத்தை நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். தேவனுக்கு தான் பயப்படணுமே ஒழிய உலகத்தில் வேறு எதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாம் ஆண்டோடைய பிள்ளைகள் என்பதை ஆவியானவர் நமக்கு அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையை நினைப்பூட்டுகிறார், உற்சாகப்படுத்துகிறார். 3ஆம் காரியம் ரோமர் 8:17 வாசிக்கிறோம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம், அஷூரன்ஸ் பை த ஸ்பிரிட். அப்போ நாம் சுதந்திர ஷேர் ஹோல்டர்ஸ் வித் கிரைஸ்ட், இயேசுவோடு கூட நாம் பங்காளிகள். இயேசுவுக்கு என்னென்ன உரிமை உண்டோ அவ்வளோ உரிமை நமக்கு உண்டு. அவர் ஒரே பேரான குமாரன், நாம் தேவனுடைய பிள்ளைகள். இப்போ இயேசு தேவனுடைய வலது பாச வீட்டிருக்கிறார், நம்மை உன்னதத்திலே அவரோடு உட்காரம் செய்தார் என்று எபேசியர் நிருபம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசி. உன்னதத்திலே அவரோடு உட்காரம் செய்தார். கிறிஸ்துவனுடைய ஆவியை நமக்கு கொடுத்து விட்டார், கிறிஸ்துவனுடைய அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். அவரே நம்முடைய அவருடைய ராஜ்யத்திலே நாம் பங்காளிகளாக நம்மை மாற்றிவிட்டார், உரிமையை கொடுத்து விட்டார். அவர் மூலமாக கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் வாசி. இவ்விதமாக நம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராக இருக்க இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறார். எனவே நமக்கு ஒரு பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடியினாலே என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து விட்டார். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவர் நமக்காக பாவமாக்கினார். எனவே ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 32 வாசிப்போம். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. எனவே இந்த உலகத்தில் மனிதன் நமக்கு என்ன செஞ்சாலும் நமக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். பிகாஸ் we are children of God. எனவே ஆண்டவருக்கு எந்த ஒரு உரிமை உண்டோ அதே உரிமை நமக்கு உண்டு. ஏற்ற கிருபாசனத்தை கிட்டி சேரலாம். அந்த உரிமையை நமக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை நமக்கு கொடுத்து விட்டபடியினாலே இந்த நிச்சயம் நம்பிக்கையோடு கூட நாம் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். எனவே அதனால் பவுல் அந்த 8ஆம் அதிகாரத்தை சொல்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லுகிறார். ஏன்னா நான் நம்ம அன்பு கூறுவர்களாலே நாம் முற்றிலும் ஜெயங்கொள்வர்களாக இருக்கிறோமே என்று சொல்லி. என்ன முற்றிலும் ஜெயங்கொள்கிறோன்னா, இயேசு கிறிஸ்து அவரை நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாக நம்ம வைத்துட்டார், கேப்டன் ஆஃப் சால்வேஷன் என்று சொல்லி. எனவே அந்த குடும்பத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அந்த ஒரு டீம் சொல்லுவாங்க, அந்த குழுவுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். எனவே அவர் மூலமாக நமக்கு அந்த வெற்றியை கொடுத்து விட்டார். நமக்கு வருகிற சோதனைகள், பாடுகள், உபத்திரங்கள், நிந்தைகள், அவமானங்களிலும் அவர் நம்மோடு கூட இருந்து துணையாக இருக்கின்றார். எனவே we share the honor with we share holders with Christ. இனி கிறிஸ்து பாடுபட போகிறதில்ல, இனி கிறிஸ்து மரிக்க போகிறதில்ல. அதுபோல் இனி நம்முடைய வாழ்க்கையில் மரணம் நம்மை ஆட்கொள்வது இல்லை. அதுதான் இனி அவன் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? அதனால் ஆண்டவர் என்றென்றைக்கும் இனி சதாக்கால உயிரோடு இருக்கிறது போல் நாமும் அவரோடு கூட சதாக்கால உயிரோடு இருப்போம். ஷேர் ஹோல்டர்ஸ் வித் கிரைஸ்ட். இப்போ உதாரணமாக சங்கீத புத்தகம் 16ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கும் பொழுது 5வது வசனத்தை வாசிக்கிறேன். Psalm number 16 verse 5 onwards. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. 11வது வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. எனவே இயேசுவுக்கு என்ன பரிபூர்ண ஆனந்தம், அந்த நித்திய சந்தோஷம் இருக்கிறதோ அதே போல் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறது போல நாமும் நித்திய ஜீவனை அடையும்படியான பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
அவர் மகிமை உள்ளதாக இருக்க அந்த மகிமையை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஷேர் இன் இஸ் சஃபரிங்ஸ். அவருடைய பாடுகளிலே நம்ம ஐக்கியம் இருக்கணும். அது ஒரு நிபந்தனையை அங்கே பார்க்கிறோம். அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையை செய்வோம். அதனால் இந்த உலகத்தில் நமக்கு இருக்க வரைக்கும் பாடுகள் உண்டுன்னு சொல்லியிருக்கார். இயேசு கிறிஸ்து யோவான் 16:33 சொல்கிறார், என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்கிறார். அதனால தான் சொல்கிறார் யோவான் 14:27, நான் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தியத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிஞ்சு போகணும். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 15 verse 10 onwards. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எனவே அவருடைய சந்தோஷம் நமக்குள்ளே நிலைச்சிருக்கணும், நிறைவாக இருக்கணும், முழுமையாக இருக்கணும். ஏன்னா அதான் பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டியது அவசியம். அதனால் மற்றவைகளை குறித்து நம்முடைய பலவீனங்களோ மற்ற காரியங்களை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பவுலுடைய வாழ்க்கையில் கூட சரீரத்தில் பலவீனம் இருந்தது. ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொன்ன உடனே அந்த பலவீனத்தை குறித்த கவலையெல்லாம் போயிடுச்சு. அந்த சொல்லிட்டு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மையை பாராட்டுகிறேன். அப்போ அந்த சந்தோஷம்தான் பரிசுத்த ஆவியால் நமக்கு கிடைக்கிறது. அந்த சமாதானம் உலகம் கொடுக்குற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானம் என்று இயேசுனுடைய உள்ளத்திலிருந்து அந்த சமாதானத்தை நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கை நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சாக்கியம். ஆனால் ஒன்று, அவர் பாடுபடப்பட்டது போல் நாமும் பாடுபடுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். 2 திமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் 11 2 திமோத்தேயு 2 திமோத்தேயு சாப்டர் 2 verse 11 onwards. இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். இந்த வசனத்தை நிறைய பேர் தப்பாக போதிக்கிறாங்க. கடைசி வசனத்தை, நாம் உண்மை இல்லாதவராக இருந்தாலும் அவர் உண்மையில்லவராக இருக்க தம்மைத்தாமே மறுதலிக்க மாட்டார்னாக்கா, நம்ம தப்பு செஞ்சிட்டாலும் ஆண்டவர் அதை கண்டுக்க மாட்டாருன்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆண்டவர் நம்ம ரட்சித்தவர் கடைசி வரைக்கும் நம்ம ரட்சிப்பார், உண்மையிலவராக இருக்கிறார். அப்படி இல்லை. அந்த வசனம் என்னன்னாக்கா, உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொல்லிட்டார். உண்மையில் மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான்னு சொல்லிட்டார். நாம் உண்மையில்லாதவராக இருந்தால் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? அது நம்முடைய வாழ்க்கையில் யோசிக்க வேண்டியது அவசியம். நாம் தேவனுடைய நீதியை நாம் பெற்றுக்கொண்டோம், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யணுமே, அதை தேவ நீதி உயர்த்தப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அதனால் நம்முடைய பாடுகள் வரும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதனால தான் சொல்லுகிறார், மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்திலேருந்து வாசிக்கிறோம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. வாசிக்கிறேன் 5:10 வாசிக்கிறேன். மேத்யூ சாப்டர் 5 verse 10 onwards. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே அவரோடு கூட பாடுகளை சகித்த நாம் ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை இந்த காலத்து பாடுகள் சொற்ப காலம் தான், அற்ப காலம் தான். 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் சாப்டர் 4 verse 17 onwards. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். எனவே நாம் இந்த நித்தியமானவைகளின் மேலே தான் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது. நித்திய ஜீவன், நித்திய மகிமை. அதில் தான் 1 பேதுரு 5:10 பேதுரு சொல்கிறார், நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பவுலும் தன்னுடைய வாழ்க்கையில் பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் அவர் கூறுகிறதை நான் பார்க்கிறோம். பிலிப்பியன் சாப்டர் 3 verse 9 onwards. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல்
கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எனவே அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்காக ஆண்டவர் தேவனுடைய சித்தத்தை செய்துவதற்காக அவர் பாடுகளை சகித்தார். தேவ நீதியின் அடிப்படையிலே அவர் பாவத்தை நீதிக்கு அவர் நீதியாக வாழ்ந்தார். ஆவியிலே நீதி உள்ளவராக விளங்கப்பட்டார், காணப்பட்டார். பரிசுத்தத்தை கடைசி வரைக்கும் காத்து கொண்டார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வாசிக்கும் பொழுது அந்த இயேசுனுடைய அந்த பாடு மரணத்திலே நாமும் அதே நிலையில் இருப்பதற்கு நமக்கு பாடுகள் உபத்திரவங்கள் இந்த உலகத்தில் வரும். உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள், என்னை பகைத்தது உண்டானால் உங்களை பகைக்கும் என்று சொல்லிவிட்டார். எனவே நாம் பாடுகளை சகிக்கிறது இயேசு நிமித்தமாய், நீதி நிமித்தமாய், பரிசுத்த நிமித்தமாய், கொடுத்த விலையேற்பட்ட ரட்சிப்பு நிமித்தமாய், கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாய், நமக்கு வைத்திருக்கிற எதிர்கால நம்பிக்கை நிமித்தமாய் இந்த பாடுகளையெல்லாம் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதுதான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். வாசிக்கலாம் உதான் கலாத்தியர் நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 17 வாசி 17 வாசம் 6:17. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்துனுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்திருக்கிறேன்னா உடம்பு முழுசும் சிலுவை மார்க்கு அடையாளத்தை அவர் போட்டுக்கிட்டாரா? அப்படி இல்லை. அவர் ஏற்கனவே விருத்தசனம் பெற்றவர் தான். ஆனால் அவருடைய பாடுகள் உபத்திரவங்களை பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தரம் அவர் கிறிஸ்து நிமித்தம், சுவிசேஷ நிமித்தம், ஊழியத்தை நிமித்தம் அவர் யூத மக்களாலே, சுய ஜனங்களாலும், அந்நிய ஜனங்களாலும் மற்றும் ரோம அரசாங்கத்தாலும் எவ்வளோ பாடுகளை அவர் சகித்தார். அந்த அடிப்பட்டதனுடைய காயங்கள், காயத்தினால் உண்டான தழும்புகள், இவ்வளவு தழும்பு என் சரீரத்தில் இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒரே ஒரு தழும்புக்காக கலாத்திய சபையார் பின்வாங்கி போய்விட்டாங்களே என்று சொல்லி இனிமேல் ஒருவனும் என்னை வருத்தப்படுத்தாதிருப்பானாக. கிறிஸ்துனுடைய அச்சடையாளங்கள் இயேசு நிமித்தம், நீதி நிமித்தம், சத்தியத்தை நிமித்தம், ஊழியத்தை நிமித்தம் அவர் அழைத்த அழைப்பிலே உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பாடுகளை சகித்த அந்த பக்தன் சொல்லுகிறான், அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அதனால் பாடுபடுகிறது என்பது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். ஏன்னா பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கிறோம். பிலிப்பியன் சாப்டர் 1:27 ஆன்வர்ட்ஸ். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மறலாதிருக்கிறது அவர்கள் கெட்டுப்போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாய் இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஷேர் இன் இஸ் சஃபரிங்ஸ், அவருடைய பாடுகளிலே நமக்கு உண்டாகின்ற பங்கு, ஐக்கியம். 3வது கரை வாசி ஷேர் ஹிஸ் க்ளோரி, அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம்னா அந்த மகிமையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் அரசாட்சி செய்கிறவராய், வெற்றி வேந்தராய் தேவன் வலது பாசத்தில் அவர் விட்டிருக்கிறார். அதே மகிமையை தான் தேவன் நமக்கும் ஆவிக்குரிய ரீதியாக இன்றைக்கு நமக்கு கொடுத்துருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 6-7 வசனத்தில் அவர் நம்மிடத்தில் கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இது ஆவிக்குரிய ரீதியாக. ஆனால் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், சோதனைகள், இவைகளெல்லாம் நம்முடைய பலவீனங்கள், இவை மத்தியிலே நாம் வருகிறோம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்மை உன்னதத்திலே போய் உட்கார வைத்தார். நம்ம அந்த மேலானவரை நாடி மேலானவரை தேடி போவோமானால் நமக்குள்ளே இருக்க ஆவியானவர் சகல சத்தியத்தில் நம்மை நடத்துவார். சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்வோமானால் சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கும். எனவே இவ்விதமாக நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகப்பட்டும் என்று சொல்லி அந்த விடுதலையின் வாழ்க்கையை நாம் தொடர்ந்து நினைத்திருக்கணும். ரோமர் 6:22 வாசிக்கிறோம், இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானபடினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அவர் நம்ம பாவத்தின் அடிமையிலிருந்து விடுதலையாக்கிட்டு நம்ம பிள்ளையாக மாற்றிட்டார், பரிசுத்தத்தை கொடுத்துட்டார், நீதிமான் ஆக்கிட்டார். அவர் நம்மளை அடிமையாக அவர் வைக்கலை. நாம் தான் என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்கு நம்மை அடிமையாக ஒப்பு கொடுத்து, கிருபைக்கு ஒப்பு கொடுத்து, தேவனை நீதிக்கு ஒப்பு கொடுத்து, நம்ம வாழ்க்கையில் அப்படி சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது நிமித்தம் பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதற்குரிய பலனை ஆண்டவர் நித்தியத்திலே நமக்கு தர இருக்கின்றார்.
அதை நம்முடைய வாழ்க்கையில் ஏன்னா 8ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார், 8ஆம் அதிகாரத்தில் அடிமையாக இருந்தவன் இப்பொழுது அடிமை அல்ல, பிள்ளை. முன்னாடி அக்கிரமக்காரனாக இருந்தான், இப்பொழுது அவன் நீதிமானாய் மாறிவிட்டான். முன்பு பயமுள்ள ஆவி இருந்தது, இப்பொழுது பயமுள்ள ஆவியை ஆண்டவர் எடுத்து. அதனால தான் அந்த 8ஆம் அதிகாரத்தை நல்லா கவனித்து பார்த்தோம்னாக்கா 29லேருந்து வாசி, ரோமர் 8:29 வாசிப்போம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். உலகத்தில் இருக்கும்போதே நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இனிமே நான் மகிமை பட போறதில்லை, இப்ப மகிமைப்படுத்திட்டா. இப்ப நான் அடிமை இல்லை, பிள்ளை. நான் அக்கிரமக்காரன் அல்ல, நான் நீதிமான். நான் பாவி அல்ல, நான் பரிசுத்தவான். இந்த மகிமை ஆண்டவர் நம்ம ஆவிக்குரிய ரீதியாக நமக்கு கொடுத்து விட்டார். உன்னதங்களை போய் ஆவிக்குரிய ரீதியாக உட்கார வைத்து விட்டார். எனவே இந்த நிச்சய நம்பிக்கை நமக்கு பரிசுத்த ஆவினாலே நமக்கு கிடைக்கிறது. அந்த நிச்சய நம்பிக்கை உள்ளவர்களாக தான் நான் என்ன பண்ணுறோம், அவரோடு கூட பாடுகளை நான் செய்கிறோம். அப்படி இருந்தால் அவரோடு கூட ஆளுகையை செய்வோம். இயேசுனுடைய ஜெபம் அதுதான். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிப்போம். ஜான் சாப்டர் 17 verse 24 onwards. பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு அந்த நிச்சய நம்பிக்கையோடு கூட நாம் விசுவாச வாழ்க்கையிலே நாம் போக முடியும். எனவே அவரோடு கூட பாடுகளை செய்தால் அவரோடு கூட ஆளுகை, அந்த நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். உலகத்தில் மாம்சம்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்குது. புல் உலர்ந்தது, பூவும் விதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்னடிக்கு நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் நற்செய்தியாக அறிவிக்கப்படுகிற வசனம் இதுவே. அப்போ ஆண்டோடைய வார்த்தை ஒருபோதும் மாறப்போகிறதில்லை. அந்த வார்த்தை மூலமாக நமக்கு வருகிற வாக்குத்தத்தங்களும் மாறப்போகிறதில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல வாக்குத்தத்தங்களும் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எனவே அந்த நித்திய மகிமையிலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். நித்திய ஜீவனை வாக்கு பண்ணினார், நித்திய மகிமை இருக்கிறார். அப்போ சதா காலங்களில் அவரோடு ஆளுகை செய்யும்படியான அரசாட்சியை நமக்கு கொடுத்துருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 5 verse 8 onwards. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இப்போ பூமியிலே அரசாளுவோம் என்று சொல்லி புதிய பாட்டை பாடுகிறார்கள். எவ்வளவு நாள் அரசாளுவாங்க? அதே 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 4-5 வசனம் வாசிக்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 20 verses 4, 5, 6. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. எனவே 1000 வருடம் இந்த பூமியிலே ஆண்டவரோடு கூட அரசாட்சி செய்ய போகிறார். எப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை நமக்கு வாக்குப்படுகிறார். அதே 22ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிக்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 22 verse 5. அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அஷூரன்ஸ் பை தி ஸ்பிரிட் we will share his glory.
அவருடைய மகிமையிலே நமக்கும் பங்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியாக நாம் ஆண்டோடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய ரீதியாக நாம் தேவனுடைய நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், ஆண்டோடைய ராஜ்யத்தினுடைய குடிமக்களாக நாம் இருக்கிறோம். வெளிப்புறமாக நாம் சாதாரண பழைய மனிதர்கள் போல தான் பார்க்கிறோம். இந்த உலகம் பிசாசுகளை இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியாக நாம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவருடைய பரிசுத்தாவை நமக்கு தந்திருக்கிறார். சத்தியத்தை அறிகிற அறிவை நமக்கு தருவதற்கு அபிஷேகித்திருக்கிறார். அந்த சத்தியத்தினுடைய நாம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளை வாழ்ந்து ஒரு உரிமை பெற்றை கொடுத்திருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவர் என்று சொல்லி ஆண்டவர் அந்த உரிமையை நமக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டார். அதனால் அந்த சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறார். அதனால் அதை பறித்துக்கொள்ள யாராலும் முடியாது. எனவே அந்த ஒரு நிச்சய நம்பிக்கை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் கிருபையின் மேல் கிருபையும் பெற்றுக்கொண்டு பலத்தின் மேல் பலமடைந்து மகிமை மேல் மகிமையடைந்து நாம் போவோமானால் நித்திய மகிமையிலே கொண்டு போய் நம்மை ஆண்டவர் சேர்ப்பார். எனவே இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். டெலிவரன்ஸ் ஃப்ரம் டெஸ்பேர், விரக்தியிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறமையாமல் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நான் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு நிச்சயத்தோடு ஓடும்படியான ஒரு பாக்கியத்தை தந்தீர். ஒரு காலத்திலே ஒரு பாரம்பரியம் அறியாமலே வாழ்ந்து கொண்டிருந்த எங்கள் வாழ்க்கையிலே அந்த மனக்கான்களை திறந்து எங்களை விடுதலையாக்கி சுயாதீனத்தில் வைத்து அந்த நம்பிக்கையோடு கூட நாங்கள் முன்னேறி போக ஆண்டவரே உதவி செய்வீராக. ஆண்டவரே, பிதாக்கள் அவர் தூரத்தில் கண்டு நம்பி அணைத்து கொண்டு இந்த உலகத்தில் தங்களை அந்நியர்களும் பரதேசம் அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்களே, அதுபோல் நாங்களும் விசுவாசத்தை காத்து கொண்டு ஆண்டவர் விசுவாச ஓட்டத்தில் தொடர்ந்து முன்னேறி போட உதவி செய்யுங்க. விட்டு விலகாத இதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.